பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 26வது வகுப்பு 36வது ஸ்லோகம். அபி சேதசி பாபேப்யஹ சர்வேப்ய பாபக்ருத்தமஹ சர்வம் ஞானம் ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி அபி சேதசி பாபேப்யஹ சர்வேப்ய பாபக்ருத்தமஹ சர்வம் ஞானம் ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தினுடைய பலனாக பாபநாசத்தை பலனாக கூறுகின்றார் என்று பார்த்தோம். சாதாரண பாபமாக இருந்தால் போய்விடலாம், பெரும் பாபியாகின அந்த பாபத்தை கூட ஞானம் சரி செய்து விடுமா என்றால் நாம் பார்த்தோம். எப்படியாப்பட்ட பாபமாக இருந்தால் அது ஞானத்தினால் நீங்கிவிட முடியும் என்று பகவான் இங்கு பேசியதை நாம் பார்த்தோம். ஆக ஞானத்திற்கு பிறகு பிராயச்சித்தம் தேவையில்லை என்பதை நாம் பார்த்தோம். சரி, ஞானத்துக்கு பிற்பாடு பாபம்லாம் போன பிற்பாடு மறுபடியும் அதுக்கப்புறம் பாபம் செய்யலாமான்னா இனி பாபம் செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது பாபம் செய்கின்ற மனநிலை அப்படிப்பட்ட நிலைக்கு வந்தவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அதர்மையாக இருந்து கர்மயோக தர்மப்படி வாழ்ந்து கர்மயோகம் செய்து பக்தி யோகம் செய்து ஞான நிலைக்கு வந்த பிற்பாடு அது நடக்காத வேலை இருந்தாலும் கூட அது ஒரு வார்த்தைக்காக நாம் பேசுகின்றோம். ஆக என்ன பாபம் செய்திருந்தாலும் ஞானத்தினால் கடந்து செல்லலாம் என்பது பகவானுடைய வாக்கு. ஞானம் பாபத்திலிருந்து உன்னை மீட்டு வைக்கும் என்று பேசுகின்றார். பெரிய கடலை சிறிய படகு எப்படி கடக்கின்றது அப்படி ஞானம் பாபத்தை தாண்ட வைக்கும். இப்போ நாம் ஒரு சிறிய விசாரம் பண்ணுன்ற அளவில் நம்ம நிறுத்தியிருந்தோம் சென்ற வகுப்பில். எப்படி இந்த ஞானமானது பாபத்தை கடக்க வைக்கும்? இந்த ஞானம் என்ன செய்கின்றதாம்? நீ கர்த்தா இல்லை, நீ செய்பவன் இல்லை, செய்தவன் அல்ல என்ற ஒரு அறிவை நமக்கு கொடுத்து விடுகின்றது. எதை செய்தாலும் அது செய்பவனாகிய கர்த்தாவாக நீ இல்லை, நீ ஆத்மா என்று சொல்லிவிடுகின்றது. நீ அகர்த்தா. சாஸ்திரம் படிப்பதற்கு முன்பாக ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி நானே செய்பவன் என்ற அறிவோடு தான் நாம் இருந்து கொண்டிருந்தோம், செய்து வந்தோம். இந்த உடல் மனம் புத்தி இவைகளே நான், அதனால் இந்த உடல் மனம் புத்தி செய்வதை நான் செய்வதாகவும் கருதி வந்திருந்தேன். ஞானம் வந்த பிறகு என்ன ஆகிவிட்டது? இவைகள் நான் இல்லை. எந்த ஒன்று நான் செய்கின்றேன் என்கிறதோ அதற்கு பெயர் அகங்காரம். அந்த அகங்காரம் நான் இல்லை. அந்த அகங்காரத்தை திருஷ்யமாக பார்க்கின்ற அகங்காரத்திலிருந்து நான் ஆகிய நான் விலகி அகங்காரத்தை பார்ப்பவனாக இருக்கின்றேன். அதை பார்க்கப்படும் பொருளாகவே நான் பார்க்கின்றேன். இவ்வளவு காலம் அகங்காரம் நானே என்று நினைத்திருந்தேன். வேறுபாடில்லை. நானே செய்பவன், நான் நான் என்று இந்த உடலையும் மனதையும் புத்தியையும் என்னோடு சேர்த்து வைத்திருந்தேன். ஞானமானது நீ ஆத்மா என்று சொல்லிவிட்டது. செய்வதெல்லாம் உடல் மனம் புத்தி தான் என்று சொன்ன பிறகு நான் அகங்காரத்திலிருந்து பிரிந்து வேறுபட்டவனாக அறிவை பெற்றுவிட்டேன். இப்பொழுது அகங்காரத்தை பார்ப்போம் நான் என்கின்ற ஞானம் வந்து விட்டது. பூராயமாக நினைந்து உணர்ந்து உணர்த்தைவை போன வழி தெரியவில்லைன்னு சொல்கிறார் தாய்மன்னார். அது போல அப்போ கர்த்தா யார் போக்தா யார் சொல்லி பார்த்தா அகங்காரம்தான் கர்மத்தை செய்தது. அதனால் அந்த பலனையும் அதுவே அனுபவிக்க வேண்டும். எவன் செய்தானோ அவன் தானே அதன் பலனை அனுபவிக்க வேண்டும். நான் என்ற சொல்லுக்கு எப்படி புரிந்துள்ளேன் என்றால் இந்த அகங்காரத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் என்று புரிந்துள்ளேன். இதுதான் ஞானம். சாட்சியானவன் என்று புரிந்து கொண்டுள்ளேன். அப்படி சாட்சி நான் என்று புரிந்து கொண்டால் அகங்காரத்தில் நான் இல்லாமல் போய்விடுகின்றது. இதுதான் இங்கே பெற்றிருக்கின்ற ஞானம். அகங்காரம் இருக்கு, அதற்குள் நான் என்கின்ற புத்தி இல்லை. அகங்காரம் இருக்கு, அகம் நான் நான் என்ற ஒரு பாவனை இருக்கு, ஆனால் அதற்குள்ளே நான் இல்லை. அந்த அகங்காரத்துக்குள்ளே நான் இல்லை, அல்லது அகங்காரத்தை நான் என்று நினைக்கின்ற புத்தி இல்லை. ஆகவே அந்த கர்மங்கள் என்னை தாக்காது. ஏனென்றால் இந்த செயல்களையெல்லாம் செய்வது அகங்காரம் தானே. அதை அனுபவிக்க போவதும் அகங்காரம் தான். பட்டினத்தாருக்கு பசி எடுத்து தான் சாப்பிட போனார். கேட்டார், சாப்பாடு கொடுக்கல, திட்டி அனுப்பிட்டாங்க. அப்போ சொன்னாராம், பசி பயிர் நீ தானே பசிக்குதுன்னு சொன்னேன், அவங்கள உனக்கு தான் இது,
யாரோ திட்டனா படு மனமே படு, நான் இல்லை, என்ன சொல்லலைன்னு சொன்னாராம். ரொம்ப அழகான வாழ்க்கை அனுபவமாக இருந்தால் பிரித்து உணர்ந்த ஒரு தன்மை அது. நான் அகங்காரத்திலிருந்து விலகி கொண்டேன். அதனால் என்ன என்றால் அந்த பாவத்தினுடைய பலன் அல்லது அந்த பாவத்தினுடைய பலன் வரும்பொழுது இது அகங்காரத்திற்கு வருகின்றது, எனக்கு இல்லை. இப்போ எப்படி இருக்கும்? அகங்காரமும் நானும் பிரிக்க முடியாததாக ஒன்றாகவே இருக்கின்றது. ஞானம் பிரிக்க முடியாததை பிரிக்கின்றது. அதனால்தான் ஹம்சக அப்படி ஒரு ஞானிக்கு பெயர். ஹம்சம்னா என்ன? ஹம்சம் என்ற ஒரு பறவை, அது பாலையும் தண்ணீரை சேர்த்து வைத்தால் பாலை மட்டும் பருகி நீரை பிரித்து விடும் என்கின்ற ஒரு கருத்து ஒன்று நம்முடைய பழக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி அந்த பறவை இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அப்படி ஒரு பறவை இருந்ததாக நமக்கு பெரியவர் சொல்லுகின்றார், ஹம்ச பறவை. அதனால தான் ஞானிகளுக்கும் பரம ஹம்சன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவனும் கூட இந்த உலகத்தில் எது சத்து எது சாரம் என்பதை புரிந்து கொண்டு பிரித்தறிந்து அமர்ந்திருக்கின்றான் பரமஹம்சன். ஆக ஹம்ச பறவை என்ன செய்கிறது? பிரிக்க முடியாத தண்ணீரையும் பாலையும் பிரிப்பது போல என்னையும் அகங்காரத்தையும் பிரித்து விடுகின்றது. உள்ளதுக்குள்ளே கடினமானது எது என்றால் இந்த பிரித்தறிகின்ற தன்மை, அகங்காரத்தை என்னையும் பிரித்து புரிவது. இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா, ஒன்று பிசிக்கலாக கலந்துருந்துன்னா பிசிக்கலாக பிரிச்சிடலாம். உண்மையில் இங்கு கலந்தும் இல்லை, ஆனால் கலந்துள்ளதை போல ஒரு நினைப்பு இருக்கின்றது, அதுதான். அதனால் அதை பிரிப்பது கடினமாக இருக்கின்றது. அதை பிரித்து விட்டோம் என்றால் அதுதான் மோட்சம் என்று சொல்லுகின்றார். அப்படி பிரித்தறிய முடிந்து விட்டால் அதற்கு பெயர் தான் மோட்சம். இங்கே என்ன ஆகிவிட்டது? ஞானமானது நம்மையும் அகங்காரத்தையும் பிரித்து விட்டது. ஆக ஞானத்துக்கு பிறகு உள்ளவன் வேறு, ஞானத்துக்கு முன் இருந்தவன் வேறு. ஆக கர்த்தா சென்று விடுகின்ற காரணத்தினால் கர்த்தாவிற்கு வருகின்ற கர்மங்கள், அதன் விளைவாக வரக்கூடிய பாபங்கள் எதுவும் என்னை தொடுவதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். கனவில் பாபம் செய்து விடுகின்றோம். விழித்தவுடன் கனவில் செய்த பாபத்திற்கு விழித்தவனுக்கு பலன் வருமா, தண்டனை வருமா? கனவில் யாரையோ அடிச்சிட்டோம், யாரையோ வேறு ஏதோ செய்துட்டோம், அதுக்காக நம்ம யாருன்னா வந்து கைது பண்ணுவாங்களா? யாருன்னா தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன? கனவில் செய்த கர்த்தா விழித்தவுடன் சென்று விட்டான். அப்போ கனவில் என்ன பாவியாக இருந்தாலும் கூட விழித்தவனுக்கு விழிப்பிலே பாபத்தை கடந்தவன் ஆகின்றான். கனவில் செய்த பாபத்திற்கு அவன் அதற்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணுமா? கனவுல செய்த பாபத்திற்கு ஒரே ஒரு பிராயச்சித்தம் தான். என்ன தெரியுங்களா? அவன் விழித்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அதிலே கனவுலே இருந்தால் நான் பாவி நினச்சிக்கிட்டே இருப்பான் செய்த செயல்களை. விழித்து கொண்டால் போயே போச்சு. அதுபோல் விழித்தால் அந்த கர்த்தா வேறு. இதில் தான் ஒரு உதாரணம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல பொருத்தமான ஒரு உதாரணம். புத்தர் வந்து வாழ்க்கையில் இரவோடு இரவாக வெளியேறிவிட்டார், அரண்மனையை விட்டு. 12 வருடங்கள் 13 வருடங்கள் கழித்து அதே ஊருக்கு, அவருடைய ஊருக்கு திரும்பி வந்தார். ஒரு வழிப்போக்கராக திரும்பி வந்தார், யாத்திரையாக. அப்பொழுது மனைவியையும் சந்திக்கின்றார். எல்லாரும் சந்திக்கிறது போல மனைவியையும் சந்தித்தார். அந்த அம்மா கேட்டாங்க, ஒரு அழுகை புலம்பல், ரொம்ப நாள் பொறுத்து பார்க்குறாங்க. என்னிடம் ஒரே ஒரு முறை என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே, நியாயம் தானே, சொல்லிட்டு போயிருக்கலாம். அவ்வாறு சொல்லாமல் செல்லலாமா? இது முறையா தர்மமா என்று என்று அழுகை. எனக்கு எவ்வளோ அவமான துக்கம் தெரியுமா? யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? என்னென்ன அவள் அரசி, மானம் முக்கியமச்ச, என்ன செய்தாலும் புண்ணியவதி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? கண்டபடி அழுது புலம்பி தீர்த்துட்டான். புத்தர் ரொம்ப அமைதியாக பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்கார். அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. மறுபடியும் பேசுங்கள், பதில் சொல்லுங்கள், இப்படியே உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அவர் பதில் சொன்னார், உன்னை விட்டு ஓடியவன் ஓடியே விட்டான், அவன் வேறொரு புத்தன், அவன் திரும்பவே இல்லை, அவன் திரும்பி வரவும் மாட்டான். உன் கேள்விக்கு ஓடியவன் வந்தால் பதில் சொல்லலாம். உன்னுடைய கேள்விக்கு ஓடிப்போன அந்த புத்தன் வந்தால் பதில் சொல்லலாம். யூ ஆர் அட்ரஸிங் டு எ டிஃபரெண்ட் பர்சன் சொல்லிட்டாராம். நான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டார். பெரிய வாழ்க்கைன்ற ஒரு சம்பவங்களும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. அந்த கேள்வியை நீ அவனிடம்தான் கேட்க வேண்டும். அந்த ஆள் வேறு, இந்த ஆள் வேறு. இப்போ நீ உன்னை விட்டு ஓடி போனவிடம் பேசவில்லை, வேறொரு ஆளிடம் பேசி கொண்டுள்ளார். அவன்தான் இதற்கு வருத்தப்படணும். உன்னை விட்டு ஓடி போனதற்கு அவன்தான் வருத்தப்படணும். அவன் வருத்தப்பட்டும் இருப்பான். அவனிடம் பேசினால் அவன் உன்னிடம் மன்னிப்பும் கேட்கலாம். இங்கு நான் வேறு ஆள், கர்த்தாவுக்கு மாறியாகிவிட்டது, ஆள் மாறியாச்சு. இந்த மனநிலை தான் மோட்சம் சொல்கிறேன். ஞானத்துக்கு முன்னாடி என்ன செய்திருந்தாலும் அந்த ஆள் வேறு,
ஞானம் வந்த பிற்பாடு இருக்கிற ஆள் வேறு. ஆகவே என்ன சந்தரிஷ்யசி, என்னுள்ள இருந்த பழைய ஆளை ஓட்டிட்டேன், விரட்டிட்டேன். இந்த ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிச்சான் அது போல் ஓட்டிட்டேன். ஞானம் வந்த பிறகு நீங்கள் அப்படி செய்தீர்களே என்றால் அதை செய்தவன் வேறு, இப்போ உள்ளவன் வேறு. இந்த ஞானம் புதியதாக ஒரு பிறப்பை நமக்கு தருகின்றது. அது இறப்பில்லாத பிறப்பு. அதன் பிறகு அவனுக்கு இறப்பே இல்லை. இதுதான் கடைசி இறப்பு நம்ம. ஆக ஞானம் என்ன செய்கிறது? அகங்காரத்தை நீக்கி ஆத்மாவை மட்டும் வைக்கின்றது. இந்த விதத்தில் ஞானம் பாபத்தை நீக்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் ஞான பலனை கூறுகின்றார். 37வது ஸ்லோகம். யதை தாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா யதை தாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இந்த ஸ்லோகத்தில் கர்ம நாசம், ஞான பலனானது எதை தருகின்றதால் கர்மத்தை நாசம் செய்கின்றது. ஞானத்தை நெருப்பாகவும் கர்மத்தை தீயில் போடும் பொருளாகவும் இங்கு கூறுகின்றார். 35வது ஸ்லோகத்தில் மோகநாசம், 36வது ஸ்லோகத்தில் பாபநாசம், 37வது இந்த ஸ்லோகத்தில் கர்மநாசம். ஞானத்தினால் நமது அனைத்து கர்மங்களும் எரிக்கப்பட்டு விடுகின்றது. கர்மநாசம் என்றால் கர்ம பலன் நாசம். கர்ம என்றால் இங்கு செயல் என்று பொருள் இல்லை. செயல் செய்ததனால் நாம் சேர்த்து வைத்த கர்மத்தினுடைய பலன் நாசத்தை அடைகின்றது என்று சொல்லுகின்றோம். சாஸ்திரத்தில் 3 விதமான கர்மங்கள் பேசப்படுகின்றது. கர்ம என்றால் கர்ம பலன் என்று பொருள். கர்ம என்றால் இங்கு கர்ம பலன் என்றே பொருள். கர்மன்னு சொல்லும்போது அதனுடைய ரிசல்ட்டுன்னு தான் அர்த்தம் எடுத்துக்கணும். நான் என்ன கர்மத்தை செய்தனோ சொல்லி நாம் நொந்து கொள்ளும்போது என்ன அர்த்தம்? எப்போ செய்த விளைவுன்னு தான் அங்கே அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம். அந்த விளைவாகத்தான் எனக்கு இந்த பலன் இருக்கின்றது. இந்த 3 விதமான கர்மங்கள் இருக்கின்றது. இந்த 3 விதமான கர்மங்களில் முதல் கர்ம சஞ்சிதம், 2வது பிராரப்தம், 3வது ஆகாமி. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. சஞ்சிதம் சொல்லி சொன்னால் சேர்த்து வைக்கப்பட்டது என்ற அர்த்தம். சித்தம் என்றால் கலெக்டட். சஞ்சிதம் நன்கு சேர்த்து வைக்கப்பட்டது. எண்ணற்ற ஜென்மங்களில் ஒருவன் சேர்த்து வைத்த பாப புண்ணியத்தினுடைய குவியல். எண்ணற்ற பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்த பாப புண்ணியங்களுடைய குவியல் தான் சஞ்சிதம். அதெல்லாம் நம்முடைய சித்தத்திலே சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அகங்காரத்தில் சேர்த்து வைத்த கர்மா. வேதாவை இவ்வண்ண விதித்தது ஏது என் உன் வினைப்பகுதி என்பன். அப்போ தொகுதி நிறைய இருக்குது, அது ஒரு பகுதி தான் வெளிப்பட்டிருக்கு. ஆகவே சஞ்சிதம் என்றால் நம்மால் நன்கு சேர்த்து வைக்கப்பட்டது பாப புண்ணியங்களுடைய குவியல். 2வது, அந்த சஞ்சிதம் என்கின்ற தொகுதியிலிருந்து ஒரு பகுதி வெளிப்பட்டுள்ளது. ஒரு செட் ஆஃப் கர்மா பாப புண்ணியம் வெளிப்பட்டுள்ளது. அவ்வாறு வெளிப்படுவதனால் இந்த சரீரம் கிடைக்கின்றது, இந்த உடல் கிடைக்கின்றது. அப்படி வெளிப்பட்ட கர்மத்திற்கு அந்த பகுதிக்கு பெயர் பிராரப்தம். நன்கு வெளிப்பட்டது சொல்லி அர்த்தம். பிராரப்தம். எங்கெல்லாம் சாய்ஸ் இல்லையோ அது எல்லாம் என்ன பிராரப்தம் தான். இருப்பது ஒரே கர்மா தான். 3ஆக நாம் பிரித்து பேசுகின்றோம். கர்ம கரண அவஸ்தைகளில் வெளிப்பட்டால், அதாவது கரணங்களில் வெளிப்படாமல் இருந்தால் அது சஞ்சிதம். நம்முடைய கரணங்களில் இந்த உடல் எடுப்பதற்கு வெளிப்பட்டால் அதுக்கு பெயர் பிராரப்தம். நல்ல ஞாபகம். இதில் அதிக புண்ணியம் இருந்தால் தேவ உடல், அதிக பாபம் இருந்தால் மிருகம், மரம், பசு, பட்சி முதலிய உடல்கள். ஓரளவு சமமாக இருந்தால் 50-50 சொல்லலாம். ஓரளவு சமமாக இருந்தால் மனித சரீரம். ஓரளவுக்கு தான்.
நாம் இப்பொழுது மனித சரீரத்தை பற்றி பேசுகின்றோம். சஞ்சிதத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு கர்ம பகுதி பிராரப்தம். அதனால் உடல், இந்த உடலினால் இந்த ஜீவனம் வாழ்க்கையெல்லாம் நடக்கின்றது. வாழ்வை நாம் அனுபவித்து கொண்டுள்ளோம். அப்போ நாம் என்ன செய்கின்றோம்? பழைய கர்ம வினையெல்லாம் தீர்க்கின்றோம். அதனால் புதிய பாப புண்ணியங்களை சேர்க்கின்றோம். பிராரப்தத்தை அனுபவிக்கும் பொழுது செய்கின்ற செயல்களால் வரும் புதிய பாப புண்ணியத்துக்கு பெயர் ஆகாமி கர்ம. இங்கு பகவான் ஞானத்தினால் என்ன கர்ம பலன் போகும், எந்த கர்ம பலன் நாசமடையும் என்கின்றார். இங்கு பிராரப்த கர்மத்தினால் வாழ்ந்து கொண்டு வருகின்ற பாப புண்ணியத்தை நாம் அனுபவித்து கொண்டுள்ளோம். சாய்ஸ் இல்லாதது தான் பிராரப்தம். என்ன அனுபவித்தே தீர வேண்டியது, அது சாய்ஸ் இல்லாதது தான் பிராரப்தம். அதனால் வருகின்ற பலன் பாப புண்ணியம். அந்த பலனுக்கு பெயர் ஆகாமி. வாழ்க்கை உள்ளவரை நாம் செய்கின்ற செயல்களுடைய விளைவெல்லாம் என்ன ஆகாமியாக வருவினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை முடிந்தவுடன் அது என்ன ஆகும்? சஞ்சிதத்தில் சென்று சேர்ந்து விடும். இந்த உடல் வாழ்க்கை முடிந்த பிறகு அந்த ஆகாமி கர்மா மீண்டும் நம்முடைய சஞ்சிதத்தில் வந்து சேர்ந்து விடும். இந்த கர்ம என்று சொல்லக்கூடிய இதில் கர்த்தாவும் சேர்ந்துள்ளது. நான் செய்கின்றேன் செய்பவன் என்கின்ற எண்ணத்தில் செய்வதால் செய்பவனுக்கு அது பலனும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுவே அடுத்த ஜென்மத்துக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. அடுத்த பிறவியில் நான் இந்த பிறவியில் செய்தது தான் வருகின்றதா, ஏற்கனவே செய்து வைத்த சஞ்சிதத்தில் உள்ள பாப புண்ணியத்தினால் வருகின்றதா என்று அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா கர்மத்தினுடைய தன்மையே இன்னதென்று யாராலும் இதுதான் இப்படி என்று உறுதியாக சொல்ல முடியாது என்பது பகவானுடைய வார்த்தை. கர்மனோ கதிகி, ககனோ கர்மனோ கதிகின்னு சொல்கிறார். இதனுடைய தன்மை இன்னதென்று இப்படித்தான் என்று யாராலும் தீர்மானமாக முடிவாக சொல்ல முடியாது. ஆகவே இப்பொழுது செய்கின்ற வினைகள் எல்லாம் என்ன பண்ணி சஞ்சிதத்தை சேருகின்றது. அதிலிருந்து ஒரு செட் வெளிப்படும் பொழுது அது எதிலிருந்து வந்தது? சஞ்சிதத்தான் தான் வந்தது, ஆனால் இதிலிருந்து தான் வந்தது, இப்பொழுது செய்தது தான் வந்தது என்றெல்லாம் நம்மால் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. அநேகமாக வரலாம், வராமலும் போகலாம். ஆனாலும் சஞ்சிதத்திலிருந்து தான் பிராரப்தம் வெளிப்படுகின்றது. நமக்கும் பெரிய அளவுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆக என்ன ஆகின்றது? மீண்டும் பிறவி, மீண்டும் செயல், மீண்டும் அதனுடைய ஆகாமி, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை சக்கரம் கர்ம சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஆக இப்பொழுது ஒருவன் வாழ்ந்து கொண்டுள்ள பொழுது ஞானத்தை அடைந்தவுடன் அனைத்து கர்மங்களும் அழிந்துவிடும் என்று சொல்லி சொன்னான். என்ன ஆகணும்? ஞானம் வந்தவுடன் மூச்சு நின்று விட வேண்டும். இந்த கர்ம தியரிப்படி பார்த்தா ஞானம் வந்தவுடன் எல்லா கர்மமும் அழிந்து விட்டால் அவனுடைய மூச்சை என்ன ஆகணும்? நின்று விடணும். எல்லாம் பிராரப்தம் முடிஞ்சு போகுது, எல்லா கர்மம் அழிந்து விடணும், ஆள் க்ளோஸ் ஆகிடுவார். காரணம், நாம் மூச்சு விட்டு கொண்டிருப்பதே கூட என்ன? கர்மாவினுடைய விளைவு தான், பிராரப்தத்தினால தான். வினை போகமே தேகம் கண்டாய், வினைதான் நில்லாதாயின் திணைப்போது அல்லவோ நில்லாது கண்டாய். இது பட்டினத்தாருடைய வாக்கு. ஆக கார் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்றால் காரணம் பெட்ரோல். நாம் சொல்லுவோம், நானே அவர் தயவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சில நேரத்தில் பேசுவோம். உண்மையில் அனைவருமே பாவ புண்ணியத்தினுடைய தயவில் தான் வாழ்ந்து கொண்டுள்ளோம். அதுதான் நம்மை ஒருவரை சேர்த்து வைத்துள்ளது, பிரித்து கொண்டுள்ளது. எல்லாம் அதனுடைய விளைவு தான். ஒருவேளை அவருக்குன்னா ஒரு பாவம் இருக்கலாம், நம்மை காப்பாற்றணும்னு சொல்லி அது வேற. ஆக பாவ புண்ணியம் அனைத்தும் உடனே நாசமானால் உடனே நாம் இறந்து விடுவோம். அப்படி ஒரு சக்தி ஞானத்துக்கு இருக்கு என்றால் என்ன ஆகும்? யார் ஞானி என்று கேள்வி கேட்கும் பொழுது இன்னொரு விசாரம். வகுப்பு எடுத்து கொண்டிருக்கும் பொழுதே வகுப்பிலேயே யாராவது ஒருவருக்கு ஏமாந்து ஞானம் வந்து விட்டால் என்ன பண்ணுவாங்க? போய் விடுவார்கள். காரணம், அவர் ஞானத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தமாகிடும். வகுப்பிலே யாருன்னா ஒருத்தர் இறைவனடி சேர்ந்தார்னா அப்படி அர்த்தமாகிடும். அப்போ வகுப்பு எடுத்துக்கொண்டு இருப்பவர் என்னென்னா ஞானம் இல்லாதான் எடுத்துக்கிட்டு இருக்கார், அஜ்ஞானி தான் வகுப்பை எடுக்க முடியும். ஏன்னா ஞானியாக ஆனால் ஒன்று இறந்துடுவார். அப்படின்னா யாருன்னா வகுப்புக்கு வருவோமா? எப்போ வேண்டாம், அங்கே போனால் நம்ம செத்து போயிடுவோம், லிட்ரலாக பார்த்தோம்னா. ஆக ஞானம் இருந்திருந்தால் அவர் போயிருப்பார். அப்போ என்ன ஆகும்? குரு சிஷ்ய பரம்பரையே இருக்காது, எல்லாரும் அஜ்ஞானியாக இருப்பார்கள். யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் ஞானத்தை அடையவில்லை என்று அர்த்தமாகிவிடும். ஏனென்றால் ஞானத்தினுடைய லட்சணம் என்ன? ஞானம் வந்தவுடனே ஆள் போயிடணுமே. 3 கர்மமும் நாசமாகி விட்டாலும் அல்லது 3 கர்மம் நாசமாகி விட்டது என்று அர்த்தமாகிவிடும். அனைத்து கர்மம் நாசம் சொல்லி அதனால அதுதான் அர்த்தம். ஆக இங்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? நாமோ 2 கர்மம் தான் நாசமாகும். பிராரப்தத்தை நாசம் செய்கின்ற சக்தி ஞானத்துக்கு இல்லை. அப்போ பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? சஞ்சித கர்மத்தை அனுபவித்து தீர்க்க முடியாது. காரணம் என்ன? அது எண்ணில் அடங்காததாக இருக்கின்றது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பகுதியைத்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து அனுபவித்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கும்பொழுது
செய்கின்ற செயல்கள் மூலமாக ஆகாமி வருகின்றது. அந்த ஆகாமி என்ன பண்ணுறது, மறுபடியும் சஞ்சிதத்தில் போய் சேரும். இப்படியாக பெருகி கொண்டிருக்குமே தவிர அனுபவித்து தீர்க்க முடியாது. இதுதான் லாஜிக், இதுதான் சரியும் கூட. சாஸ்திரம் அழகாக சொல்கிறது. சரி, சஞ்சிதத்தை அனுபவித்து தீர்க்கலாம் என்றால் அனுபவிக்கும் பொழுது மேலும் பாவ புண்ணியங்கள் வந்து விடுகின்றது. ஆக சஞ்சிதத்தை தீர்த்தல் என்பது நடக்காது. சஞ்சிதத்தை ஞானத்தினால் மட்டும்தான் நீக்க முடியும். ஆகாமி பெரிய விஷயமே இல்லை, ஏனென்றால் சஞ்சிதத்தில் போய் சேரப்போகின்றது. ஆக ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானியாக இருக்கும் பொழுது என்னென்ன பாப புண்ணியங்கள் இருந்ததோ அவைகள் நாசத்தை அடைகின்றது. ஒருவருக்கு 50 வயசில் ஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, 49 வயது வரை அவர் செய்த பாப புண்ணியங்கள் என்ன ஆகும்? அந்த ஆகாமி எவ்வளோ வைத்திருந்தாரோ அதுவும் சேர்ந்து நாசத்தை அடைகின்றது என்று இங்கே ஒரு அர்த்தம். அந்த ஆகாமியும் சேர்ந்து நாசத்தை அடைந்து விடுகின்றது சஞ்சிதத்தோடு சேர்ந்து. எப்பொழுது? ஞானம் வந்த பிறகு. ஞானத்துக்கு பிறகு செய்வது கர்ம பலனே கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறார். ஏனென்றால் நான் கர்த்தா என்ற பாவனை அவனுக்கு இல்லை, அகங்காரம் அவனுக்கு இல்லை. ஆகவே அது ஆகாமியாக ஆவதில்லை. இதெல்லாம் ரொம்ப சாஸ்திரத்துடைய உத்தமமான கருத்துக்கள் கர்மாவை பற்றிய விஷயங்கள், கர்மா தேர் இல்லை. முடிவாக என்ன? ஞானம் சஞ்சித ஆகாமியை நாசமாக்குகின்றது, பிராரப்தத்தை விட்டு வைத்து விடுகின்றது. அதுக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் சொன்னார். நாம் ஞானம் வர்றதுக்கே வழிவிட்டது காரணமாக இருந்தது பிராரப்தம் தானே. ஆகினால போனால் போட்டால் அது இருந்துட்டு போட்டு விட்டுட்டு தான் பச்சாதாபம் பட்டு நீ இருந்ததுனால நான் வந்தேன், அதனால் உன்னை மட்டும் விட்டு வைக்கிறேன், மற்றவங்களாம் காலி பண்ணிடுறேன். அதான் சொல்கிறேன். ஏன் விட்டு வைக்கின்றது என்றால் உயிரோடு இருப்பது, நம்ம உடலில் உயிரோடு இருப்பது உண்மையிலே துயரம் இல்லை, அபூர்ணத்துடன் நம்முடைய மனதை வைத்து கொண்டிருப்பது தான் துயரம். பிராரப்தம் துயரத்தை கொடுக்காது, விதவிதமான சூழ்நிலைகளை கொடுக்கின்றது. அது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்பது ஒரு உண்மைதான். ஆனால் அதை குறித்து எத்தனை நாள், ஒரு மரணம் வந்து விட்டது சொல்கிறார் ஒருத்தர், ஒரு மரணம் வந்து விட்டது, எத்தனை நாள் அழுவோம்? ஒரு நாள் அழுவோம், 3 நாள் அழுவோம், 3 மாதம் அழுவோம், 3 வருஷம் அழுவோம். எவ்வளோ உடம்புல சக்தி இருக்குது, எவ்வளோ மனசில் தெம்பு இருக்குது, அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் என்ன தான் பண்ண முடியும்? ஆகவே அதை எப்படி எடுத்து கஷ்டப்படுவது என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது. எது வந்தாலும் அது எனது பிராரப்தம் என்று எடுத்து தலையில் போட்டு கொள்ளக்கூடாது. பிராரப்தம் நல்ல தேவையற்ற தேவையான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். ஞானம் பிராரப்த கர்மத்தை நீக்காது. காரணம் என்ன? பிராரப்தம் தான் நமக்கு இந்த உடலை கொடுத்தது. உடல் கிடைத்ததுனால்தான் ஞானம் நமக்கு வந்திருக்கின்றது. ஆக ஞானம் என்ன செய்யும்? பிராரப்தத்தை பார்த்து உன்னுடைய அனுகிரகத்தினால் தான் நானே வந்துள்ளேன் என்று பிராரப்தத்தை விட்டுவிடும். ஆக பிராரப்தத்தை விட்டு ஞானம் சஞ்சித ஆகாமியை மட்டும் அழித்துவிடும். இதுவே பகவானுடைய கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் இந்த கர்த்தாவை, அகங்காரத்தை நீக்கி விடுகின்றது. கர்த்தாவே இல்லை என்றால் செயல் எங்கு செல்லும்? கர்மா என்கின்ற ஒரு கர்மா எப்பொழுதும் கர்த்தாவை சார்ந்துள்ளது. கர்த்தாவை தான் நீக்கி ஆயிடுத்து, அப்போ கர்மா எங்கே நிற்கும்? ஆக ஆச்சாரியர் ஆதிசங்கர் என்ன எழுதுகின்றார்? பிராரப்தத்தை தவிர்த்து என்று பொருள் சொல்லிடுறார். எல்லா கர்மமும் நாசமாகனா பிராரப்தத்தை தவிர்த்து என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். எவ்வளோ கிளியர் பாருங்கள், இவ்வளோ விசாரி, இதுதான் சரியா இருக்கேன் என்றார். ஞானத்துக்கு பிற்பாடு ஜீவிதம் இருக்க, உடல் வாழ்க்கை இருக்கே. அப்போ உடல் வாழ்க்கைக்கு எது காரணம்? பிராரப்தம் தான். பிராரப்தம் இல்லை என்று உடல் வாழ்க்கை இருக்காது. அந்த லாஜிக்கும் வச்சு என்ன பண்ணுறார்? ஞானம் சஞ்சித ஆகாமியை இழுத்துவிடும், பிராரப்தத்தை விட்டு விட்டது என்று தான் அர்த்தம். ஆனால் அதே ஆச்சாரியர் ஆதிசங்கர் இன்னொரு இடத்துல என்ன எழுதுறாருன்னா, ஞானியை பொறுத்தவரை அவனுக்கு பிராரப்தமும் இல்லை. என்றைக்கு ஞானம் வந்தது அவனுடைய அனைத்து கர்மாவும் போயாகிவிட்டது. ஒரு கர்ம வினையும் ஞானிக்கு இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். அப்போ ஞானி எதனால் மூச்சு விடுறார்? அதற்கு பதில், மற்றவருக்கு பதில் சொல்வதற்காக பிராரப்தத்தை இங்கு நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஒரு இடத்துல அப்படி பேசியிருக்கின்றார். எப்படி பார்த்தா லாஜிக் இதுதான். உயிர் வாழ்ந்து கொண்டுள்ளது இந்த உடலில் சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் பிராரப்தம். அந்த வகையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஞானியை பொறுத்தவரை அவனுக்கு பிராரப்த கர்மாவும் இல்லை என்பது அவனுடைய பொசிஷன் சொல்கிறார். ஆனால் பொதுவாக ஞானிக்கும் பிராரப்தம் இருப்பதாக மற்ற கர்மங்கள் இல்லை என்று நாம் சொல்லுகின்றோம். காரணம், ஒரு ஞானிக்கும் இன்னொரு ஞானிக்கும் ஒரே விதமான தன்மைகள் இருப்பதில்லை, அமைப்பு இல்லை, விதவிதமான செயல்கள் இருக்கின்றது, பக்குவங்கள் இருக்கின்றது. அதற்கு எது காரணம் சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறோம்? அவருடைய பிராரப்தம். நாம் சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் எதுன்னா என்னவோ என்னுடைய பிராரப்தம் அப்படி சொல்கிறது வழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே கர்ம நாசம் சொல்லி சொன்னால் அனைத்து பாவ புண்ணியங்களும் நீக்கப்படுகின்றது.
அதே லாஜிக் தான் கர்த்தாவிடத்தில் கர்மம் இருக்கின்றது. கர்த்தாவே போய்விட்டால் கர்மமும் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் கார்பெட் மேலே நின்றுட்டு இருக்கா, ஜமுக்காலத்து மேலே. அந்த ஜமுக்காலத்தில் கார்பெட்டை உருவிட்டா அவர் நிற்கிறதுக்கு என்ன இடம் இருக்கும்? விழுந்துடுவார், அவ்வளோதான், போயாச்சு. அதுபோல் கர்த்தாவே இல்லை என்னும்போது கர்த்தாவை சார்ந்திருக்கக்கூடிய கர்மங்களும் இல்லாமல் சென்று விடுகின்றது. அப்படி கர்ம வினை எதில் நிற்கும் என்றால் கர்த்தாவை தான் சார்ந்திருக்கின்றது. அகங்காரத்தின் மீது தான் கர்ம வினை நிற்கும். அகங்காரம் நான் இல்லை என்ற அகங்காரத்தை நீக்கியவுடன் கர்ம வினையும் சென்று விட்டது. இதைத்தான் ஞானம் செய்கின்றது. இதைத்தான் பகவான் உதாரணமாக சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்ப்போம். யதா ஏதாம்சி, யதா என்றால் எவ்விதம், ஏதாம்சி விறகு கட்டைகள், விறகுகளை, சமித்தோக்னிகி, சமித்து அக்னி, அக்னி என்றால் நெருப்பு, சுடர்விட்டு எரிகின்ற நன்கு வளர்க்கப்பட்ட நெருப்பானது என்றால் சிறிய நெருப்பாக இருந்தால் அது எரிக்காது இல்லையா? ஆக சுடர்விட்டு எரிகின்ற தூண்டிவிடப்பட்ட ஜுவாலையுடன் எரிந்து கொண்டுள்ள அக்னியானது பஸ்மசாத் சாம்பலாக்கி விடுகின்றது. குருத்தே என்றால் விடுகின்றது. நன்கு சுடர்விட்டு எரிகின்ற ஞானம் என்ற அக்னியானது கர்ம என்ற விறகுகளை எல்லாம் எரித்து விடுகின்றது. கர்மாவை எரித்து விடுகின்றது. அதில் போடப்பட்ட அவிசை எரித்து விடுகின்றது. பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன, சாம்பலாக்குகின்றது. ஏ அர்ஜுனா, எப்படி அக்னியானது ஜுவாலையுடன் எரிந்து கொண்டுள்ள நெருப்பானது விறகுகளை சாம்பலாக்குகின்றது, அதுபோல என்னவாம் ததா ஞானாக்னிகி, ஞானத்தை அக்னி என்கின்றார் பகவான். ஞானம் ஏவ அக்னி, ஞானாக்னி. ததா அதுபோல ஞானாக்னி, ஞானம் என்கிற நெருப்பானது சர்வ கர்மானி, அனைத்து கர்மங்களையும் பகவான் பொதுவாக சொல்லிடுறார். பஸ்மசாத் குருத்தே, சாம்பலாக்குகின்றது. அதனால்தான் வேதாந்தத்துக்கு வந்த பிற்பாடு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா பிராயச்சித்தெல்லாம் செய்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. வேதாந்தத்தை படிக்க வந்தோம்னா எல்லாம் ஞானத்தில் வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விட வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் அனுபவிக்கலாம் என்று விட்டு விட வேண்டும் சொல்லி சொல்கிறார். அதற்காக சில பாபங்கள்லாம் செய்து பார்த்துக்கலாம், ஞானத்தினால் அது போய்விடும் அப்படிலாம் சொல்லி நம்ம முயற்சி செய்யக்கூடாது. பண்ண மாட்டோம், இருந்தாலும் அப்படியே எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக நடுவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக ஜாதகத்தை ஜோசியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க புத்தியை நாம் விட்டு விட வேண்டும். வேதாந்தம் இருபுறமும் நமக்கு நம்மை தாக்குகின்ற ஆயுதம் போல சில நேரத்தில் ஆகிடும். வேதாந்தத்து வந்த ஒருபாடு தெரியாத விஷயத்தெல்லாம் ஈவன் சில கிளாரிஃபிகேஷனுக்காக கர்மகாண்ட விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கர்மகாண்ட விஷயத்தில் ஒரு டேஸ்ட், ருச்சி வந்துடும். அதை செய்து பார்க்கலாம்னு சொல்லி போய்விடும். ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே இடையிடையே தப்பாக புத்தி போய்விடும். அதற்காக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கின்றது. சஞ்சிதமே ஆதி சரக்கான முச்சேரும் வெந்து பொறியாக அருள் மேவும் நாள் என்னாலும் தாய்மன்னர் சொல்ற. சஞ்சிதம் என்கின்ற சரக்கு பெரிய ஒரு குவியல், அது என்ன பண்ணுவான், பொறியை போல வெந்து பொறியாக வேண்டும் சொல்கிறார். எதனால்? ஞானத்தினால் ஆகிவிடும் என்பது பகவானுடைய திருவாக்கு. ஆக அனைத்து கர்மங்களுடைய நாசம் அந்த கர்ம பீஜம், நிர்பீஜம் கரோதி, அந்த விதையே என்ன ஆகின்றதான், எரிக்கப்பட்டு விடுகின்றது, வறுக்கப்பட்டு விடுகின்றது. வறுத்த வித்து முளைக்குமா? முளைக்காது. நிர்பீஜம் சொல்லி சொன்னா விதை தெரிகின்றது, அதற்குள் வளர்கின்ற சக்தி இல்லை. விதையை வறுத்து விட்டால் அதை அப்படியே என்னென்னா வறுத்த பிற்பாடு அப்படியே இருக்கு, வேறுகாட்டில் இருக்குது. எந்த விதையாக இருந்தாலும் வறுத்த பிற்பாடு அப்படியே இருக்கின்றது. ஆனால் போட்டால் முளைக்குமோ? முளைக்காது. வளரும் சக்தி போய்விடும். வறுத்த வித்தாமன்னும் குறித்த விதம் ஆதியால் கூடுமினை எல்லாம் வருத்த வித்தாமன்னும் அருள் வந்துடு நாள் என்னாலோ தாய்மலரும் இதையும் சொல்கிறார் சாஸ்திர வார்த்தைகள். விதைத்தால் வளராது, அப்படி பிராரப்தமும் அதன் சக்தியை இழந்து விட்டது. பல உதாரணங்கள் சொல்லலாம். ஞானம் வந்தால் கர்ம வினை போய்விடுகின்றது என்றால் அவன் எப்படி உயிருடன் இருப்பான் என்றால், குலாலன் பானையை சுற்றிய பிறகு செய்கின்ற சக்கரத்தை சுற்றி செய்த பிறகு அந்த சக்கரம் கொஞ்சம் நேரம் என்ன ஆகும், சுற்றி கொண்டே இருக்கும். ஃபேனை கூட நம்ம நிறுத்தின பிற்பாடு கொஞ்ச நேரம் ஓடித்தான் நிற்கும். அதுபோல ஞானத்துக்கு பிறகு இவன் கர்மங்களெல்லாம் வருத்த எடுக்கப்பட்ட பிறகும் எரிக்கப்பட்ட பிறகும் அவனுடைய வாழ்க்கையானது ஓடிக்கொண்டுள்ளது. அந்த ஓடிக்கொண்டுள்ள வாழ்க்கைக்கு வேணுமென்றால் பிராரப்தத்துடைய இருப்பை நாம் சொல்லி கொள்ளலாம். கர்ம வினை எல்லாம் சென்ற பிறகும் ஞானி கொஞ்ச நாள் ஓடிக்கொண்டிருப்பான், அவன் மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே அதை கர்ம பலன் என்று எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விட வேண்டும். ஞானத்தினால் 3 கர்ம பலனும் அனைத்து கர்ம பலனும் சாம்பலாகின்றது என்று கூறுகின்றார். ஞானம் நெருப்பு,
கர்மம் ஹவிஸை போல எரிகின்றது. இந்த கருத்தெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் ஞானத்தின் பெருமையை பேசி நிறைவு செய்வார். 38வது ஸ்லோகம். நகி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. நகி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. இந்த ஸ்லோகத்தில் ஞானத்தினுடைய மகிமை பெருமையை மீண்டும் பேசுகின்றார். இந்த அத்தியாயமே ஞானத்தை புகழ்வதும் ஞானத்தை கொடுப்பதும் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு. ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தை புகழ்வதும். இந்த உலகத்தில் தூய்மைப்படுத்தும் சாதனங்கள் எத்தனையோ சாதனங்கள் இருக்கின்றது. அறையை தூய்மைப்படுத்துகிறோம், தரையை தூய்மைப்படுத்துகிறோம், உடம்பை தூய்மைப்படுத்துகிறோம். நிறைய தூய்மைப்படுத்தும் சாதனங்கள் அநேகமாக வந்துவிட்டது. ஆனால் அனைத்திலும் ஞானத்துக்கு நிகராக ஞானத்தை போல தூய்மைப்படுத்தும் உத்தமமான சாதனம் வேறு இல்லை என்று சொல்லுகின்றார். அதுதான் இங்கே விஷயம். ஞானத்தை போல தூய்மைப்படுத்தும் உத்தமமான சாதனம் வேறு இல்லை. உடலை தூய்மைப்படுத்த, இடத்தை தூய்மைப்படுத்த என்று தூய்மைப்படுத்தும் பொருள்கள் நிறைய இருக்கு. பாரதியாரும் துணி வெளுக்க மண்ணுண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, ஆனால் மனம் வெளுக்க வழியில்லையே எங்கள் முத்து மாரியம்மான்னு சொல்கிறார். மனம் வெளுக்கிறதுக்கு வழியே இல்லையே சொல்கிறார். இல்லை, நமக்கு 2 சந்தேகம் வரணும். யஜ்ஞம் தானம் தபம் முதலிய கர்மங்கள்லாம் சேருமே. வேதமானது அதன் மூலமாக எல்லாவற்றிலும் நம்மை தூய்மைப்படுத்த கர்மகாண்டத்தில் நிறைய சாதனங்கள் சொல்லி உள்ளது. விரதம் இருப்பது, மௌனமாக இருக்கிறது, உறங்காமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம சில தவறுகளை செய்து விட்டால் என்ன பண்ணுறோம், நமக்கு நாமே ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிற ஒரு விரதத்தை எடுத்துக்கிடுறோம். உண்ணா நோன்பை எடுத்துக்கொள்வது, எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், அதையெல்லாம் நமக்கு குற்ற உணர்வை தருகின்றது. அதை போக்கிக் கொள்ள இந்த விரதங்கள், உண்ணா நோன்பு எல்லாம் நம்ம செய்கின்றோம். அது நமக்கு பலனை தருகின்றது. இல்லை, கோபப்பட்டோம்னு சொன்னால் தவறை உணர்ந்து உண்ணாதிருந்து பாருங்கள் அப்படி சொல்கிறோம். அப்படி இருந்தோம்னா பாதி கோபம் போயிட்டுருக்கு. மனதில் உள்ள நிறைய விவகாரங்கள் அவைகளெல்லாம் செய்து விட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், உண்ணாவிரதம் இருந்து போக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறோம். அது ஒரு விதமான சாதனம் தான், தவம் தான். ஆமாம், சாப்பிட்றது தவம் இல்லை, சாப்பிடாமல் இருக்கிறது தான் தவம். அதற்காக அல்சர் வருகின்ற அளவிற்கு நாம் உண்ணாவிரதத்தை எடுத்துக்கக்கூடாது. அதுவும் முக்கியம். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் சொல்லியிருக்கு. சுவையாக சாப்பிடுகின்ற அந்த சுவையை துரத்தில். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஷிகேஷ்லாம் பெரிய பெரிய சாதுக்கள் மற்றவங்களாம் அதற்கு உப்பை கூட அந்த டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த கங்கை நீரில் நனைச்சி சாப்பிடுவாங்களாம். சில நேரத்தில் 2-3 நாளுக்கு ஒருக்க தான் அவங்களுக்கு உணவே கிடைக்கும். அந்த ரொட்டி என்ன பண்ணுவாங்க, ஈர பதத்துக்காக நினைத்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த உப்புக்கு கூட, அந்த டேஸ்ட்டு கூட அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நினைத்து சாப்பிடுவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆக தானம் நம்மை தூய்மைப்படுத்தும், லோபம் போகும், பொறுமை நம்முடைய கோபத்தை போக்கி மனதிற்கு சாந்தியை கொடுக்கும். ஆக யஜ்ஞம் நம்மை தூய்மைப்படுத்தும், விரதம் நம்மை தூய்மைப்படுத்தும், தவம் நம்மை தூய்மைப்படுத்தும். இங்கு பகவான் சொல்லுகின்றார், ஞானம் நம்மை அதிகமாக தூய்மைப்படுத்தும் சொல்கிறார். எப்படி தூய்மைப்படுத்தும்? நம்முடைய செயல்கள் கர்மா தூய்மைப்படுத்துகின்றது, அது தெரிகின்றது. இப்போ ஒரு இடம் அழுக்காக இருக்கிற இடத்த நம்மளோட அறிவினால் தூய்மையாகிடுமா? இறங்கி செயல் செய்தால் தான் தூய்மையாகும். அதாவது அறிவாலே தூய்மையாகிடாது. தூய்மையாகணும் மனசு நினைக்கலாம், அடுத்து செயல்பட்டால் தான் அது தூய்மையாகும். ஆனால் ஞானம் எப்படி நம்மை தூய்மைப்படுத்தும்? மற்ற அனைத்து சாதனங்களும் நம்முடைய பாபத்தை தான் நீக்குகின்றதுக்கு பதில் என்னவென்றால், அனைத்து சாதனங்களும், நாம் செய்கின்ற எல்லா சாதனங்களும் நமக்கு பாபத்தை தான் நீக்குகின்றது. நம்முடைய புண்ணியத்தை அது நீக்காது, அழிக்காது. வேதாந்தப்படி புண்ணியமும் ஒரு விதமான பாபமே, அசுத்தமே. ஏனென்றால் புண்ணியமும் தன்னுடைய பலனை கொடுத்து பிறவியை கொடுக்கும். அப்படிப்பட்ட அசுத்தம் என்ற புண்ணியத்தை நீக்குவது என்ன? ஞானம்தான். இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய தீர்மானமான தீர்க்கமான கருத்துக்கள்.
கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணி புரிந்துக்க வேண்டிய விஷயங்கள். ஞானத்தை புரியும் பொழுது, ஞானத்தினால் கர்ம பலன்கள் அழியும் என்னும் பொழுது, கர்ம பலன்களை கர்ம தியரியை புரியும் பொழுது, இதெல்லாம் நம்ம மனதில் இருக்க வேண்டிய ரொம்ப லாஜிக்கலான விஷயங்கள். புண்ணியம் என்பது பணத்தை போல, அதை எதற்கும் பயன்படுத்தலாம், மோட்சத்துக்கும் பயன்படுத்தலாம், சித்த சுத்திக்கும் பயன்படுத்தலாம். ஆக ஞானம் என்ன செய்யும்? ஆமாம், நீ எனக்காக நிறைய உதவி செய்திருக்கின்றாய், இனி போதும், நீ சென்று வா என்று புண்ணியம் என்ற பாபத்தை அசுத்தத்தை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும். மறுபடியும் சொல்கிற, ஞாபகப்படுத்திக்குவோம், நாம் செய்கின்ற எல்லா விதமான தவங்களும் விரதங்களும் பாபத்தை நீக்கும், புண்ணியத்தை நீக்காது. ஆனால் இந்த புண்ணியம் என்பதும் வேதாந்தத்தின் கோணத்தில் என்னவென்றால் பாபமே. எப்படி என்றால், பாபம் என்ற அர்த்தத்தை சொல்லலை, அதுவும் நமக்கு பிறவியை தரும். ஆக அதையும் நீக்குவதற்கு சக்தி யாருக்கு இருக்கின்றது என்றால் ஞானத்திற்கு தான். ஞானம் என்ன செய்வது? நான் ரொம்ப அழகாக சொல்றேன். இனி நீயும் போதும், போயிட்டு வா. இந்த ஊறுகாய் வச்சு சாப்பாடு சாப்பிடுவோம், அப்புறம் ஊறுகாய் மிச்சம் இருக்கும், கடைசி என்ன பண்ண, அந்த ஊறுகாயை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுப்போம், அவ்வளோதான். அதுபோல் ஆக புண்ணியம் உள்ளவரை மோட்சம் கிடையாது. கர்ணனுடைய வாழ்க்கை அப்படி தான் பகவான் நிறைவு செய்து வைத்தார் சொல்லுவோம். அந்த யுத்த காலத்தில் விழுந்து கிடக்கிறான். அந்த தர்ம தேவதையானது அவனுக்கு சாதகமாக நின்று யுத்தம் செய்கின்றதான். அர்ஜுனன் சோர்ந்து போகிறான். அப்போ பகவான் பார்க்குறா, இதை ஜெயிக்கின்ற சக்தி அர்ஜுனனுக்கு இல்லை இனி என்று சென்று கர்ணனிடத்தில் அவன் செய்த தர்மத்தை எல்லாம் தானமாக வாங்கிட்டு வந்துடும். அந்த புண்ணியத்தை எல்லாம், தர்மம் இல்லை, புண்ணியத்தை எல்லாம் தானமாக வாங்கிட்டு வந்துடும். அப்படி ஒரு கருத்து நமக்கு பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஞானம் புண்ணியத்தை, மேலும் வரக்கூடிய பாவங்களையும் ஆகாமி சஞ்சித பாவங்களையும் எரித்து விடுகின்றது, புண்ணியத்தையும் எரித்து விடுகின்றது, நமக்கு எந்த வினையும் இல்லாமல் செய்து விடுகின்றது. ஆகவே ஞானம் உத்தமமான பவித்திரம். பவித்திரம் சொன்னால் தூய்மைப்படுத்தும் சாதனம், பரமம் பவித்திரம். இந்த சில நேரத்தில் இந்த கடமைகள்லாம், யாக கடமைகள்லாம் செய்யும்போது கையில் ஒரு மோதிரம் போல் போடுவாங்க, அது பவித்திரம் சொல்லுவாங்க, புனிதப்படுத்தும். அது அணிந்து கொண்டு தான் அந்த கர்மாக்களை செய்கின்றோம். தர்ம பிள்ளைனால செய்து போடுவார்கள். இங்கே ஒரு சந்தேகம் வரும், டெக்னிக்கல் பாயிண்ட்டு தான் இது. ஞானம் போதகம் ந காரகம் என்பது சாஸ்திர வாக்கியம். ஞானம் போதகம் ந காரகம். ஞானமானது, அறிவானது ஒன்றை பற்றி போதிக்குமே தவிர ஒன்றை ஒன்றும் செய்யாது, அடைவிக்காது, இருப்பதை காட்டும், அடைவிக்காது. காரகம் என்றால் அது ஒன்றும் செய்யாது, போதகம் என்றால் காட்டுவது. போதகம் என்றால் காட்டுவது, ஒன்றை இருக்கின்றது என்று மட்டும் காட்டித் தருமே தவிர வேறொரு காரியத்தையும் ஞானம் செய்யாது. அறிவானது ஒன்றை காட்டித்தரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றையும் பண்ணாது. ஒரு பொருளை பார்க்குற, அங்கே இருக்குன்னு தெரிகின்றது, காட்டி தருகின்றது, அவ்வளவுதான். அப்புறம் அதை போய் எடுத்துகிட்டு வரனா யார் என்ன பண்ணணும்? இருந்த இடத்துல எடுத்துகிட்டு வான்னு சொல்ல முடியுமா? முடியாது. வயதான காலத்தில் இந்த தப்பு நடக்கும். உட்கார்ந்த இடத்துல எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அதனாலே அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க, பார்த்தாவே தூரம் ஓடி போயிடுவாங்க. அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா சுருக்கிக்கணும், அல்லது எதுவும் சொல்லாமல் இருக்கணும். நம்ம வேலையை ரொம்ப குறைச்சிக்கிட்டு என்ன மட்டும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், ரொம்ப முடியலன்னா மற்றவங்களை சொல்லணும். இல்லைன்ற வயது ஆக ஆக இந்த மென்டாலிட்டி வந்துடுது. வரவங்களெல்லாம் ஒன்று வச்சுருப்போம், ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்குது. பார்க்குற எல்லாருக்குமே இருக்குது. ஆக அறிவானது ஒன்று இருக்கு என்று காட்டுமே தவிர அது ஒரு காரியத்தையும் செய்யாது. இது ஞானத்தினுடைய லட்சணம். ஆமாம், இது முழுமையான உண்மையும் கூட. அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், ஏற்கணும். அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ரிஷிகேஷ் இருக்குது, பத்ரிநாத் இருக்குது, கேதார்நாத் இருக்குது, சார்தாம் என்னென்னோ சொல்கிறோம், கங்கோத்ரி, யமுனோத்ரி. அதை பற்றி அறிவே நம்மை அங்கு கொண்டு சென்று அடைவித்து விடுமா? அடைவிக்காது. என்ன செய்யணும்? அந்த அறிவை பெற்று நாம் என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணி சென்று அதை அடைய வேண்டும், பார்க்க வேண்டும். ஆனால் இது ஞானம் என்ன பண்ணுறது? இது ஆத்மா, இது அனாத்மா என்று மட்டும் காட்டித் தருகின்றது. ஒன்றை நீக்கவோ, ஒன்றை சேர்க்கவோ, ஒன்று குறைக்கவோ, ஒன்று வரவழைக்கின்ற வேலையை அறிவானது செய்யவில்லை. இப்படி இருக்கும்பொழுது ஞானம் எப்படி அசுத்தத்தை, பாபத்தையும் புண்ணியத்தையும் நீக்கும்? ஞானம் ஒன்றை காட்டித்தருமே தவிர வேற ஒன்று செய்யாது என்னும் பொழுது எப்படி ஞானமானது பாப புண்ணியம் என்ற அசுத்தத்தை நீக்கும்? ஞானம் எப்படி தூய்மைப்படுத்துகின்ற செயலை செய்யும்? இது ஒரு பெரிய பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷன்னா மீமாம்சகர்கள், கர்மகாண்டிகள் கேட்கின்றார்கள். கர்மா தான் ஒன்றை அடைவிக்கும், ஞானம் ஒன்றை அடைவிக்காது, காட்டித்தான் தரும். ஆகவே என்ன முடிவு சொல்வார்கள்? நீ வேதாந்தம் படிக்காதே. ஆகவே தேர்ஃபோர்
இந்த வேதாந்தத்துக்கு போகாது. எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டுறாங்க பாருங்கள். வேதாந்தம் படிக்காது, கீத வகுப்பு கேட்காது, ஆமாம், உபநிஷத்துலாம் கேட்காது. அது சொல்லியிருக்கேன்னு ஆமாம் சொல்லியிருக்க, அவ்வளோதான், சும்மா தெரிஞ்சுக்கோ. ரொம்ப சுலபமாக சொல்லிவிடுவாங்க. நமக்கு கூட என்னென்னா நல்லதான் இருக்கு, ரொம்ப சுலபமாக இருக்குது. எல்லாம் நம்மளோட மைண்டு எல்லாமே, எல்லார் மைண்டும் மனித மனம் ஈஸி கோயிங் தான். சுலபமாக இருந்தால் அதைத்தான் செய்யணும்னு தோணுமே தவிர கடினப்பட்டு செய்யணும்னு சொல்லி நினைக்காது. கடினப்பட்டு செய்கிற வேலையே செய்யுது. ஆக கர்ம காண்டத்தில் சொல்லியுள்ளதை மட்டும் செய்து என்ன பண்ணு, யஜ்ஞத்தை பண்ணு, பூஜையை பண்ணு, ஜபம் பண்ணு, இல்லையா? அதன் பலன்தான் உனக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். அந்த சொர்க்கம்தான் மோட்சம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, போயிட்டு வான்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக சொல்லி முடிச்சிட்டு. ஞானம் எதையும் அடைவிக்காது, இருப்பதை மட்டும் அப்படியே காட்டி தரும். நிவிர்த்தி பிராப்தி என்கின்ற எதையுமே செய்யாது. ஒன்றை நீக்கவும் நீக்காது, ஒன்றை அடைவிக்கவும் செய்யாது. நிவிர்த்தி என்றால் நம்மிடத்தில் இருந்து எதையும் நீக்காது. பிராப்தி என்றால் ஒன்றை கொண்டு சென்று காட்டவும் காட்டாது. ஆக மோட்சம் என்றால் என்ன? துக்க நிவிர்த்தி என்றும் சுக பிராப்தி என்றும் நாம் சொல்லுகின்றோம். அப்படியானால் ஞானம் என்பது எப்படி துக்கத்தை நீக்க முடியும்? இது ஒரு கேள்வி. ஆமாம், இதற்கு நம்முடைய பதில் என்ன? ரொம்ப அழகான கருத்துக்கள் இதெல்லாம். உண்மைதான், எதையும் ஞானம் நீக்காது, எதையும் ஞானம் கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்க்காது, ஒத்துக்கொள்கின்றோம் என்று ஒத்துக்கொள்கின்றார். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. நாம் கேட்குறோம், என்ன? ஞானம் அஞ்ஞானத்தை நீக்குமா நீக்காதா? ஒன்றை அடைவிக்காது, ஒன்றை கொண்டு வந்து கொடுக்காது, ஒன்றை நீக்காது, சரி ஒத்துக்கிறோம். ஆனால் ஞானம் அஞ்ஞானத்தை நீக்குமா நீக்காதா? ஒளியானது இருளை நீக்குமா நீக்காது? அதுபோல் ஞானம் அஞ்ஞானத்தை நீக்குமா நீக்காது? என்ன பதில் சொல்லுவோம்? அறியாமை நிச்சயமாக போகும். அடுத்த கேள்வி, ஞானத்தினால் அறியாமை போகும் என்றால், அறியாமையினால் வேறு ஏதாவது நமக்கு வந்திருந்தால், தோன்றியிருந்தால் அது போகுமா போகாதா? அறியாமையினால் என்னென்ன வந்திருக்குமே, அதெல்லாம் போகுமா போகாதா? போய்த்தானே தீரணும். ஆக ஆத்மாவை பற்றி அஞ்ஞானத்தால் நான் கர்த்தா என்று நினைத்து கொண்டிருக்கேன், செயல் செய்வோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அந்த கர்த்தா என்று நினைத்து செய்கின்ற செயல்களினால் பாப புண்ணியங்கள், அந்த பாப புண்ணியங்கள் கர்த்தாவை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆக அறியாமையிலிருந்து கர்த்தத்துவத்தினால் பாப புண்ணியம் சேர்க்கப்பட்டுள்ளது. ஞானம் என்ன பண்ணுறது? அறியாமை நீக்குகின்றது. ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கேட்ட கேள்விக்கு அதே வரிசையிலே நம்ம பதில் பார்க்குறோம். அறியாமை போகின்றது, ஞானம் அறியாமையை போக்குகின்றது. அதனால் அறியாமலிருந்து தோன்றிய கர்த்தத்துவம் அகங்காரம் நீக்கப்படுகின்றது. ஞானம் நேரடியாக பாப புண்ணியத்தை நீக்குவதில்லை, நீக்கும் சக்தி ஞானத்துக்கு இல்லை. அறியாமையை நீக்குவதன் மூலமாக பாப புண்ணியம் செல்வதால் இது பரம்பரா சாதனமாகவே ஞானம் நீக்குவதை போல நீக்குகின்றது. அறியாமை நீக்குவதனால் அறியாமையினால் ஏற்பட்ட எல்லா விஷயங்களும் போச்சு. இதுதான் ஞானமானது எல்லா பாப புண்ணியங்கள் நீக்குகின்றது என்பதற்குரிய அர்த்தமாக நீ இப்படித்தான் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் அறியாமையை போக்கி, அறியாமையினால் ஏற்பட்ட கர்த்தத்துவத்தை போக்கி, அந்த கர்த்தத்துவத்தினால் செய்த பாப புண்ணியங்களை போக்கி, பாப புண்ணிய பலன்களையும் போக்கி விடுகின்றது. ஆக வேதாந்தத்தில் நாம் என்ன சொல்கின்றோம், என்ன நிலைநாட்டுகின்றோம்? நம்முடைய துயரத்துக்கு காரணம் அஞ்ஞானம். இது முக்கியமான ஒரு படி, அது நமக்கு புரியணும். அதுவே புரியறதில்லை. நம்முடைய துயரத்துக்கு காரணம் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் போக ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை அடைய சாதன சௌட்டிய சம்பத்தி வேண்டும். ஆகவே ஞானம் நேரடியாக எதை நீக்கவோ சேர்க்கவோ செய்வதில்லை. அறியாமை போக்குவதன் மூலமாக அதன் விளைவாகிய கர்த்திருத்துவ போக்திருத்துவ அகங்கார நிவிர்த்தி, அதன் மூலமாக மோட்சம் என்பதை அழகாக நிலைநாட்டி விடுகின்றார்கள். அதனால் பகவான் இங்கு சொல்கின்றார், பவித்ரம் ஞானம் பரமம் பவித்ரம், உயர்ந்த உத்தமமான தூய்மைப்படுத்தும் சாதனம் சொல்கிறார். இந்த கருத்து நம்மளோட மனதில் தெளிவாக இருக்கணும். இப்போ தான் ஸ்லோகத்துக்களே போக போகிறோம். ஸ்லோகத்துக்கு முன்னே இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லி பிறகு ஸ்லோக கருத்துக்களை பார்த்தால் நமக்கு நன்கு புரிந்துவிடும். ஞானமானது எதை நீக்கவோ சேர்க்கவோ செய்யாது, அது உண்மைதான். ஆனால் ஞானம் உள்ளதை காட்டித்தரும், அதுவும் உண்மைதான். ஆக ஞானமானது அஞ்ஞானத்தை நீக்குகின்றது. அஞ்ஞானத்தை நீக்குவதன் மூலமாக நான் கர்த்தா என்கின்ற புத்தியை நீக்குகின்றது. அதனால் கர்த்தாவாக நினைத்து செய்த பாப புண்ணியங்கள், பாப புண்ணியத்தை விளைவுகள் எல்லாம் என்ன ஆகின்றது? நீங்குகின்றது. ஸ்லோகத்தை பார்ப்போம். நகி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே. ஞானேன சதுர்ஷம், ஞானத்துக்கு சமமான நிகரான சதுர்ஷம்
பவித்ரம், பவித்ரம்ன்ற சுத்தீகரம் சொல்லி அர்த்தம், தூய்மைப்படுத்தும் சாதனம். இந்த உலகத்தில் அல்லது சாஸ்திரத்திலேயோ நகி வித்தியத்தை இல்லை, ஞானத்துக்கு சமமான தூய்மைப்படுத்தும் சாதனம் இந்த உலகத்திலே சாஸ்திரத்திலே இல்லை. நகி என்ற சொல்லை எடுத்து வித்தியத்தே, நகி என்றால் கிடையாது, வித்தியத்தை என்றால் இருக்கின்றது, நகி வித்தியத்தை என்று சேர்த்து படிக்க வேண்டும். இல்லை, முதல் வரியில் எதிர்மறையாக சொல்கின்றார். ஞானம் தூய்மைப்படுத்துகின்ற உத்தமமான சாதனம் என்று சொல்லவில்லை, ஞானத்துக்கு சமமான தூய்மைப்படுத்தும் சாதனம் கிடையாது என்று சொல்லுகின்றார். அப்போ மற்ற சாதனங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவது எது? மற்ற சாதனங்கள்லாம் தூய்மைப்படுத்துறது இல்லையா? எதையும் தூய்மைப்படுத்தலையா? அது தூய்மைப்படுத்துகின்றது, ஆனால் ஞானத்துக்கு நிகராக தூய்மைப்படுத்த முடியாது. அதுதான் இங்கே கருத்து. மற்ற சாதனங்களும் தூய்மைப்படுத்துகின்றது, ஆனால் ஞானத்துக்கு நிகராக தூய்மைப்படுத்த சாதனம் வேறு கிடையாது. இது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரியாது, முக்கியத்துவம் நமக்கு புரிவதில்லை. காரணம் என்ன? அறியாமையினால் தான் நான் துக்கப்படுகின்றேன் என்று உணர்வதற்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு, ஆசையே துன்ப காரணம் அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கின்றோம், புத்தர் சொன்னார் சொல்கிறோம். ஆனால் சாஸ்திரமானது அதற்கும் கொஞ்சம் முன் சென்று மேலே சென்று அந்த ஆசைக்கு எது காரணம்? ஆசையே துன்ப காரணம், உண்மைதான். ஆசைக்கு எது காரணம்? அறியாமையே. அப்போ அறியாமை போவதற்கு என்ன பண்ணணும்? ஞானம் வேணும். ஞானம் வந்தால் அறியாமை போகும், அறியாமை போனால் ஆசையும் போகும். ஆசை சென்றால் துயர காரணமும் சென்ற பிறகு துயரமும் சென்று விடும். ஆக வேதாந்தத்துக்கு வந்த பிற்பாடு தான் என் துயரத்துக்கு காரணம் மற்றவருடைய சொல்லல்ல, மற்றவருடைய செயல் இல்லை, வேறு எதுவும் இல்லை, என்னுடைய அறியாமைத்தான் காரணம் என்று உணர்கின்றோம். இதை உணர்ந்தால்தான் ஞானத்தினுடைய பெருமை நமக்கு புரியும், தெரியும். ஞானத்தினுடைய பெருமை தெரிந்தால்தான் இதனுடைய வெயிட், முக்கியத்துவம் நமக்கு புரியும். இது தெரியாததுனால்தான் ஞானத்தை அடையணும் என்ற முயற்சியில் அவ்வளவு சீரியஸாக நிறைய மக்கள் இல்லை. ஒரு பூஜைன்னா, வேறு எதனா ஒரு நிகழ்வு என்றால் அதற்கெல்லாம் எவ்வளவு பேர் கூடுகின்றோம். ஞானத்தை பெறுவதற்கான முயற்சியில் யாரோ சிலர்தான் ஈடுபடுகின்றோம். கீத உபநிஷத் வகுப்புக்கு சிலர்தான் வர முடிகின்றது, பலர் வர முடிவதில்லை. அதுதான் உண்மை. காரணம், உட்கார்ந்து இவ்வளோ தூரம் அறிவை கசக்கி கேட்டு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கின்றது. ரேர் தான், அது நல்லா புரிகின்றது. ஆக அவ்வளவு பவித்திரம் இது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எனது துயரத்துக்கு அஞ்ஞானம்தான் காரணம் என்று அறியாத அஞ்ஞானம், அஞ்ஞானத்தான் காரணம் என்று தெரியாத அஞ்ஞானம், கடைசியில் எல்லாரும் அஞ்ஞான பண்டிதர்கள். எல்லா அறிவும் எதனுள் இருக்கின்றதனால் அஞ்ஞானத்துக்குள் இருக்கு. இது மாணவன் கண்டுபிடிக்க வேண்டிய முதல் படி. அதை கண்டுபிடித்து விட்டான் என்றால் மோட்சத்தை அடைந்தது போல்தான். இந்த கருத்தை கூற பகவான் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். என்ன? பவித்ரமிக வித்தியதே. பிறகு இரண்டாவது வரியில் சொல்லுகின்றார், ஞானத்துக்கு மேல் ஆசை வந்து இருக்கும், இப்படிப்பட்ட ஆசை வேண்டும் என்று ஆசையை தூண்டி விட்டார் பகவான். அது பெரிய விஷயம் தானே. இந்த ஞானத்தை எப்படி அடையலாம், எப்பொழுது அடையலாம்? அடுத்த கேள்வி. இதெல்லாம் படித்த பிற்பாடு என்ன ஆகின்றது? ஞானத்து மேலே ஞானத்தை அடைய வேண்டும் என்று ஆசை வந்தாச்சு. இந்த காரணத்தை கண்டுபிடித்த பிறகு இந்த ஞானத்தை எப்போ அடையலாம்? நமக்கே அது கிடைத்து விடுமா, இல்லை நாளைக்கே கிடைத்து விடுமா? இமீடியட் ஃபாஸ்ட் ஃபுட்டு போல் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறது, அது போல் கிடைக்கிறோமா, வருமா? பகவான் இங்கே சொல்லுகின்றார், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்கிறார். கொஞ்சம் பொறுமை வேண்டும். ஞானம் அவ்வளவு வேகமாக சுலபமாக வராது, மெதுமெதுவாகத்தான் வரும். இல்லை வேகமாக வந்ததுன்னா வந்த வேகத்தை திரும்பியும் போய்விட்டு இருக்கும், அதுக்கு பேர் ஞானமே இல்லை. ஆக இரண்டாவது வரி பாருங்க, தத்து அந்த ஞானம் பவித்ரம், நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஞானம், ஸ்வயம் யோக சம்சித்தம். யோக சம்சித்தம் அழகான ஒரு சொல். இந்த ஞானத்தை யார் அடைவார்கள் என்றால், யோகத்தினால் தன்னை தூய்மைப்படுத்தியவன் ஞானத்தினால் தூய்மை அடைவதற்கு முன்பாக இங்கு யோகத்தினால் தூய்மை அடைந்திருக்க வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். ஞானத்தினால் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக யோகத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்போ இங்கே யோகம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், கர்ம யோகம், பக்தி யோகம், உபாசனை முதலிய தியானங்கள் என்று அர்த்தம். யோகத்தினால் நம்மை தூய்மைப்படுத்துவது என்றால் கர்ம யோகம் அல்லது தியான யோகம், பக்தி யோகம், இவைகளினால் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். சம்சித்தக, தூய்மைப்படுத்தியவன். சம் என்றால் நன்கு, தயாரானவன் சொல்லி அர்த்தம். சித்தி என்றால் ரெடி என்று ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாம், சித்தி, தன்னை தயார்படுத்தி கொண்டவன். இந்த
ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்பொழுது ரெடியாக இருப்பாங்க. அதுபோல் தன்னை தயார்படுத்தி கொண்டவன் ஞானத்தை அடைவதற்கு. ஆக இங்கே கர்ம சொல்லி சொன்னால் தர்மத்தினாலும் அல்லது தர்மமான வாழ்க்கையினாலும் கர்மத்தினாலும் தியானத்தினாலும் தன்னை தூய்மைப்படுத்தியவன். யாரால் எப்படி? யாராலேயோ அப்படி இல்லை, ஸ்வயம் தானாகவே தன்னை சுயமாக தூய்மைப்படுத்தி கொண்டவன். சில சாதனைகள் மூலமாக காலேன, எப்பொழுது காலக்கிரமத்தில் மெதுவாக கொஞ்ச காலத்தில் அதே நேரத்தில் உறுதியாக, இந்த அர்த்தம்லாம் இருக்குது காலேன என்பதில். ஆத்மனி மனதில், தூய்மையான மனதில், அந்த கரணத்தில் விந்தத்தை அடைகின்றான். இந்த ஞானம் திடீரென்று வந்து விடாது. திடீரென்று வந்தால் திடீரென்று போய்விடும். அந்த ஞானத்தை கர்மயோகத்தினால் தூய்மைப்படுத்தி ஞான யோகத்தினாலும் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி கொள்கின்றான். ஆகவே இந்த இடத்தில் ஞான யோகம் என்றால் ஷவணம் மனனம் முதலிய சாதனங்களினால் அல்லது அனைத்து சாதனங்களையும் யோகம் என்ற வார்த்தையில் சொன்னாலும் சொல்லலாம், அல்லது கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம் முதலிய யோகங்களினால் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு காலக்கிரமத்தில் ஞானத்தினால் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி கொள்கின்றான். அதான் சொல்கிறார், யோகத்தினால் தன்னை தயார் செய்து கொண்டவன் தன்னிடத்தில் தன்னுடைய மனதில் காலேன விந்ததி, காலத்தினால் காலக்கிரமத்தில் அடைகின்றான். இங்கே பகவான் பொதுவாக போட்டு விட்டார். காலேன மனப்பக்குவம் அடைந்து மெதுவாகத்தான் வரும், கொஞ்ச காலத்தில் அடைவான்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அப்படி அடையிறது அப்படிலாம் இல்லை. எல்லாவற்றையும் ஒரே ஸ்டேஜில் அடைய முடியாது. படிப்படியாக. கொஞ்ச காலம் என்பது ரொம்ப சுலபம் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. யாரிடமாவது போய் இந்த வேலையை செய்து கொடுங்கள் சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு டைம் சொன்னால் 1 வாரமா, 1 மாதமா, 1 வருஷமா, எவ்வளோ காலம்? அதற்கு முன்னே சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். இதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம ஜாகிரதையாக பயன்படுத்த வார்த்தைகள். கொஞ்சம் காலத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியும், எவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒரு டைம் சொல்லுங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் தண்ணி கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொருத்தரும் சொல்லுவாங்க, நான் அவசரப்பட்டாலும் அது அவசரப்படாதுங்க, வீடுங்களெல்லாம் பசியாக போவோம், அம்மா இடத்துல அதை கேட்போம், செய்து கொடுப்போம், அதுக்குள்ளே நமக்கு பொறுமை போயிடும். அம்மா சீக்கிரம், ரொம்ப அழகாக நான் அவசரப்பட்டாலும் அடுப்பு அவசரப்படாதப்பா, நான் அவசரப்பட்டால் அடுப்பு அவசரப்படாது, அது அதுக்குன்னு டைம் எடுத்துக்கும் கொஞ்சம். ஆகவே அப்படி பகவான் இங்கே சொல்லிவிட்டார். காலேன என்றால் இன் டியூ கோர்ஸ்னு அர்த்தம். காலத்தினால் அடைகின, காலப்போக்கில் சாதனங்களை முறையாக செய்து வரும் பட்சத்தில், ஆமாம் முறையாக என்றால் கிரமமாக தொடர்ந்து, தீர்க்க காலம் நைரேந்திரியம். தீர்க்க காலம் என்றால் நீண்ட காலம், நைரேந்திரியம் என்றால் இடைவிடாமல். மாதத்துக்கு ஒருக்க, மாதத்துக்கு 4 நாள், 20 வருஷமாக செய்யணும் அப்படி இல்லை. அல்லது சில நேரம் விட்டுவிடுவோம், அப்புறம் விட்டு செய்வோம், அதுவும் இல்லை. பதஞ்சலி ரொம்ப அழகாக சொல்வார், அபியாசத்துக்கு ஒரு லட்சணம் சொல்வார், தீர்க்க காலம் நைரேந்திரியம், தொடர்ந்து இடைவிடாமல். ஆக அப்படி இங்கே பகவான் சொல்லிட்டார் காலேன இன் டியூ கோர்ஸ். அதனால் ஒருத்தர் சொல்கிறார், புத்தர் 12 வருஷத்தில் ஞானத்தை அடைந்தாரா, அல்லது 12 வருடம் என்பது ரொம்ப பெரிய காலம் இல்லை, காலம் இங்கு முக்கியம் இல்லை. காலேன பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை அடைவது என்பது அவ்வளவு சுலபமில்லை. காரணம் என்ன? இதன் பலன் மோகநாசம், கர்மநாசம், பாபநாசம் எல்லாம். அப்படி அடைவது என்பது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. இவ்வளவு பெரிய பலனை தரக்கூடிய ஞானத்தை சும்மா அடைய முடியுமா என்றால் பகவான் சொல்லுகின்றார், காலேன. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பதுன்னா, சும்மாவா அடைந்தால் இல்லையா, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், இதை கண்ணீராலே காத்தோம் சொல்கிறாங்களே, அது போல் இந்த விஷயங்கள் பகவான் இந்த இடத்துல இப்படி தான் சொல்லுகின்றார். பெரிய பலனை கொடுக்கின்ற காரணமாகிய அந்த ஞானத்தை சும்மா அடைய முடியுமா என்றால் காலேன. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்க. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.